நன்மையினால் நம்மளுடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற இந்த சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மன உருக்கமும், அவர் இரக்கமும், அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த பூமியில் அநேகர் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்காகவே நிற்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு அன்பானவர்களே. நமக்காகவே பேசுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு அன்பானவர்களே. அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற தேவன். எத்தனை பேர் அது ஆமேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? பாருங்க, உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான கிருபையும் அந்த இரக்கத்தினாலும் உங்களை நிரப்பி அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் என்றால், தம்முடைய வசனத்துக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்க விரும்புகிறார். அதாவது மன நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன ரம்மியம், ஒரு மன திருப்தி, அந்த குறைவை நிறைவாக்குற ஒரு தன்மை, அதை தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, திருப்திப்படுத்துகிற தேவன் அப்படின்னா நம்முடைய குறைவை எல்லாத்தையும் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது எனக்குள்ள குறையே இல்லை அப்படின்ட்டு. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு குறை. அவங்க இருதயத்தில் ஒரு நல்ல பூரண சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஒரு நிலை. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அந்த அதிருப்தியை கர்த்தர் இன்றைக்கு எடுக்க விரும்புகிறார். ஒரு முழு நிறைவு, ஒரு முழு மன ரம்மியம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியங்கள், உங்கள் கண்கள் குறைவை பார்க்கிறதல்ல, அதில் கர்த்தர் நிறைவை உண்டு பண்ண விரும்புகிறார். உங்களை நிறைவுபடுத்த விரும்புகிறார். அதனால தான் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு திருப்தியும் ஒரு மன நிறைவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் உங்களை மன நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, தேவன் உங்களை திருப்தியா உனக்கு வழி நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் குறைவுகள் அவருக்கு தெரியும். நாம சென்று கொண்டிருக்கிற வழிகளில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். அவர் நம்மளை உருவாக்கின தேவன். அவருக்கு மறைவாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கினே, ஐயோ இவ்வளவு பெரிய சூழல்ல நான் விழுந்துட்டேனே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாலங்குழியில நான் விழுந்திருக்கிறேனே. நல்லா கவனிங்க, நீங்கள் இருதயத்தில் அதில் நினைப்பதற்கு முன்பதாகவே ஒரு தேவனுக்கு சகலமும் தெரியும் என்பதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் இருதயத்தில் ஒரு பாரம் வருவதற்கு முன்பதாகவே அது என்ன பாரம் என்பதை கர்த்தருக்கு தெரியும் அன்பானவர்களே. அவர் திருப்தி இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில நன்மையினால் அவர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். நன்மையினால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை தேவன் ஒரு திருப்திக்குள்ளாய் வழி நடத்த போகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அந்த குறைவுகளை அவர் ஆசீர்வதித்து அதை மீதம் எடுக்க செய்து
ஒரு திருப்தியை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவன். பாருங்க, ஒரு கை குழந்தை தன்னுடைய தாயிடம் இருந்து பால ஒரு அரைகுறையா குடிச்சிட்டு நைட்டு படுத்துருச்சுன்னு வைங்களேன், அது நடு ஜாமத்தில் எழுந்து கத்தி கூச்சலிட்டு வீட்டையே எழுப்பி விட்டுரும். ஆனால் அதுவே அந்த குழந்தை அந்த தாய்ப்பாலை முழுவதும் ஒரு முழு திருப்தியோடு அந்த தாய் கொடுக்கும்போது, அந்த குழந்தை குடிக்கும் போது அது பாருங்க அழகாக தூங்கி விடும். அன்பானவர்களே, அப்படி அதிருப்தியினால், திருப்தி இல்லாத தன்மையினால் நம்முடைய தூக்கங்கள், பல காரியங்கள் கெட்டு போயிருக்கிறதை தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அப்போ நிறைவான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் வருகிற நாட்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் குறைவை பார்த்த உங்களுடைய கண்கள் எல்லாத்திலையும் ஒரு நிறைவை தேவன் உங்களுக்கு தருவார். காரணம், ஒரு தகப்பனுக்கு தெரியும் தான் பிள்ளை ஏன் தூங்காமல் அதிக கடினமாய் அப்படியாய் அது கதறிக்கொண்டு இருக்கிறது என்று. பாருங்க, இந்த அதிக பிரச்சனை இருக்கிற இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. ஆனா அவங்க போய் சற்று அப்படி படுத்த உடனே பாருங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. ஆனா உண்மையை தெரியுமா, மன அழுத்தம், மன பாரம் யாருக்கு அதிகம் காணப்படுதோ அவன் படுத்தாலும் உறக்கம் வராது. அது திருப்தியாய் பால் குடிக்காத ஒரு குழந்தையை போல் அந்த மனிதன் மாறுகிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். திருப்தி இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழு மன ரம்யத்தை, நிறைவை கட்டளையிடுவார். சிலருக்கு வேலையை குறித்து ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறீங்க, கையின் பிரயாசத்தை குறித்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் செய்கிற பிசினஸ்னால ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறீங்க, குடும்பத்திலே நடக்கிற பிரச்சனை நிமித்தம் மன நிம்மதியை இழந்து காணப்படுகிறீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் மன நிறைவை நமக்கு தருவார். அவர் நமக்கு திருப்தியை கட்டளையிடுவார். அந்த திருப்தி அடையும்படியான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் தருவார். பாருங்க, மலை போல பாரம் இருக்கிற அந்த ஜான் பேட்டன் அவருடைய வாழ்க்கையில தேவனோடு நெருங்கும் பொழுது மலை போல இருக்கிற பிரச்சனை உடைகிறதாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது அதிகமாய் கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு திருப்தியை கட்டளையிடுவார், மன ரம்யத்தை கட்டளையிடுவார், மன நிறைவை கட்டளையிடுவார். ஒரு அதிருப்தி நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அப்பொழுது வெளியேறும். நன்மையினால் உங்கள் வாயை அவர் திருப்தி ஆக்குவார். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, பாருங்க, சிலர் ஒரு புடவை எடுப்பதற்கு கடைக்கு போறீங்கன்னு வைங்களேன், ஒரே ஒரு புடவை தான் வாங்குவாங்க. ஆனா ஒரு 2-3 கடையில் ஏறி இறங்காவது பார்த்து தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு திருப்தி இருக்காது. இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில தான் தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதங்களையே உங்களால அது ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் பார்க்காம அதிலேயே நிறைய குறைகளை கண்டு கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கையின் பிரயாசம், தேவன் நமக்கு கொடுத்த ஊழியம் எதையுமே அற்பமா எண்ணாதிருங்க. ஏனென்றால் தேவன் எதை நமக்கு தந்திருக்கிறாரோ அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை எண்ணுங்கள். ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த கணவர், ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த வாகனம், ஆண்டவர் கொடுத்த சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அது பெஸ்ட்னு நினைச்சதுனால தான் எனக்கு தந்திருக்கிறார்.
ஒருவேளை அங்க இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாம இருக்கட்டும், ஒருவேளை நமக்கு இருக்கிற காரியம் நமக்கு ஆப்போசிட்டா நடக்கட்டும், நமக்கு பிடிக்காத மாதிரியே நம்முடைய சூழல் அமையட்டும், அதுவே கர்த்தர் கொடுக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுது கர்த்தர் நமக்கு சிறந்ததை தருவாரோ அது உண்மையாகவே சிறந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் மாம்ச கண்ணிலே அதை குறைவாய் பார்க்க வைத்து குறைவாய் மற்றவரிடத்தில் பேச வைப்பதுதான் சாத்தான் நம்மை தள்ளுகிற ஒரு வீழ்ச்சியின் இடம். என அன்பானவர்களே, சாத்தான் தான் விழணுமே தவிர நீங்களும் நானும் விழாமல் இருக்க ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அவர் கொடுத்திருக்கிறார் என்றா அவர் சரியா திட்டமிட்டு தான் தருவார் என்பதை நாம் மன ரம்யத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை திருப்தியா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய அடுத்த வாசல்கள் திறக்கப்படும். பாருங்க, நீங்க நல்ல வேலை செய்யறீங்கன்னு வைங்க, உங்க கம்பெனியில நீங்க நல்லா வேலை செய்யறதுக்கு ஆப்போசிட்டா வந்து நீ வேலையே செய்யல அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த நாள் போகும்போது உங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுவே உங்களை தட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம பாஸ் நம்மளை அப்ரோச் பண்ணிட்டாருப்பா, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டாருப்பா, நம்ம நல்லா பெஸ்டா இன்னும் மற்ற எம்ப்ளாயி விட நல்லா நம்ம செய்வோம், நம்ம கம்பெனிக்காக உழைப்போம், நமக்கு என்ன வரும்? அப்போ அந்த மோட்டிவேட் பண்ணுகிற அந்த காரியமும் டிமோட்டிவேட் பண்ணுகிற அந்த காரியமும் எனக்கு அன்பானவர்களே, அதை நாம் பார்க்க கூடாது. ஆண்டவர் என்னை எங்க வைத்திருக்கிறாரோ அவர் என் மூளையை விட 1000 சிறந்த தேவன் அவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம எங்க விழுகிறோம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்மள அற்பமா அந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லி நம் மாம்சத்தை சாத்தான் தூண்டி விடுவான். இதனாலதான் அடுத்த வழிகளும் வாசலும் நமக்கு திறக்காததற்கு காரணம் இதுதான். ஏன்னா ஆண்டவருக்கு நாம் முழு மனதோடு நன்றி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? நம்ம இன்னமும் ஆசீர்வதிப்பாராம். அப்போ அவர் இன்னமும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதபடி சாத்தான் நம்மை எங்கே பயன்படுத்துகிறான் தெரியுமா? நம்மளுடைய மாம்சத்தை ஆண்டவர் கொடுத்த ஒரு வேல்யூபிளான ஒரு ஆசீர்வாதத்தை அதை குப்பைய மாதிரி நம்மளை பார்ப்பதற்கு விடுவான். அதிலே ஜாக்கிரதையாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. நன்மையினால் உங்களை திருப்தி செய்கிற ஒரு தேவன் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு திருப்தியோடு கடந்து போவீங்க, ஒரு அதிருப்தி நீங்கும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஜனமா இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்து உங்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருடைய பயந்தவர்கள மீது அவர் பக்கம் நிற்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறத போல அவர் இறங்கி வந்து உங்களுடைய அதிருப்தி, உங்களுடைய மன சஞ்சலம், உங்கள் பாரம், உங்கள் தத்தளிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் உங்களுக்கு திருப்தியை கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் திருப்தியோடு, நான் நடனத்தோடு, துதியோடு கூட என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நான் துதிக்க போகிறேன் என்கிறதை எத்தனை பேர் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் எனக்கு எதை தந்திருக்கிறாரோ அதற்காக அதிசயமாய் கொடுத்த தேவனை நான் துதித்து உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட படிகளை நமக்கு மேலே கொண்டு வரும். அது இல்லாத பொழுது மேலே ஏறுகிற படிகள் இல்ல, நம்மை கீழே இறங்க வைக்கிற படிகளை சாத்தான் திறப்பான். அன்பானவர்களே, அதில் கவனமாக இருங்கள். உங்கள் குறைவு என்னென்பது கர்த்தருக்கு தெரியுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். ஒரு குழந்தை பசிக்குதுன்னா அது என்ன காரியத்தினால அது அழுது, அது பசிக்குதா, அது கீழே விழுந்துருச்சா, அது எதுக்காக அழுது என்பது
ஒரு தகப்பனும் தாயும் தான் அந்த குழந்தை பேசுறனாலும் அவங்களால் புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே. அப்படி கர்த்தருக்கு தெரியும். நம்ம போய்கொண்டிருக்கிற வழிகளிலே வந்து கொண்டிருக்கிற அம்புகளை பார்த்து புலம்புகிறோம். அந்த அம்பை வீசினது அது பிசாசா இருந்தாலும் God knows everything. நம்ம அந்த அம்பை பார்க்க வேண்டாம். ஐயோ, நான் போகிற இடத்துல அந்த அம்பு வந்து விழுதுன்னு நினைக்க வேண்டாம். என்னோடு அவர் இருக்கிறார் என்றால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை எங்கு கரடு முரடான பாதையிலே கொண்டு போனாலும் நான் புல்லுள்ள இடங்களிலே என்னை கர்த்தர் கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து விடுவார். இதைத்தான் தாவீது கடினமாய் இருந்த தன் வாழ்க்கையின் போராட்டத்திலே செய்தார் அன்பானவர்களே. அதனாலதான் தாவீதினுடைய வாழ்க்கை முடிவு நீர்ப்பாய்ச்சலை போல பசுமையா இருந்ததுக்கு காரணம் அதான். போராட்டத்தின் போது அவர் அதை சக்சஸா ஜெயிக்கக்கூடிய பலன் வந்ததுக்கு காரணம் அதுதான். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் என் குறைவை நீக்கவே மாற்றார். என் குறையை எப்பதான் போக்க போறார்? என் குறைவிலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டாரா? இன்னும் நான் எத்தனை நாள் காத்திருக்கணும்? அவர் பண்றாரோ இல்லையோ, நான் மாறிக்கிட்டு போறேன்னு சொல்லி நாம தான் வழி விலகி போய் கொண்டு இருக்கிறோம். அந்த ஜான் ஜி பேட்டன் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, தன் மனைவி அந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டு மறிக்கிறாங்க. அவர் பிள்ளை மறிக்குது. அவங்கள கொண்டு போய் அவரே அடக்கம் செய்து தன் இருதயத்தில் இருக்கிற அத்தனை பாரங்களும் தேவனே தேவனேன்னு சொல்லி அவரிடம் தெரிய பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாமளா இருந்தா போங்கயா நீங்களும் உங்க ஊழியம்னு சொல்லி கிளம்பி வீட்டை பார்த்து வந்துட்டு இருப்போம். எப்படி அந்த பரிசுத்தவான்கள் நடந்தாங்களோ அந்த பாதைகளைத்தான் நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும். அவங்க அவ்வளவு போராட்டத்திலும் சஞ்சலத்திலும் குறைவுகளிலும் அவங்களுடைய முடிவு திருப்தியாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனோடு அந்த திருப்தி இல்லாத நிலையில் நடந்த வழிகளை மறக்கிறோம். நாம் அதை சரி பண்ணி கொண்டால் நாம் கீழே இறங்குற படியை சாத்தான் கொண்டு வர மாட்டான். நாம் மேலே இருக்கிற பாதைகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிக அது பட்னியா இருக்கும். ஏன் தெரியுமா? அது தாழ்ச்சி அடையும். ஏன் தெரியுமா? அதுக்கு வேட்டையாட தெரியாது. அதுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா அவங்க தகப்பன் சிங்கமோ இல்லை தாய் சிங்கமோ தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கே இறை கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதாங்க, தேவன் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார். அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்க வேண்டும். தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நாம் நிரூபிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு பாரம் வந்தாலும் உமக்கு வர வேண்டிய கனமும் மகிமையும் பலிகளையும் நான் சரியாய் செலுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை நேசிக்கிற அன்பை ஒருவன் யார் எடுத்து காட்டுகிறானோ அவனுக்கு தான் அடுத்த உயர்ந்த படிகளின் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தர் உங்கள் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க தேவை, உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய காரியம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் அன்பானவர்களே. கர்த்தர் மீதம் எடுக்கும்படி தான் அந்த குறைவுகளை என்ன பண்றார்னா அவர் சரி செய்ய விரும்புகிறார். அதை சரி செய்து திருப்தியாக்க விரும்புகிறார். வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளின் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நன்மையும் திருப்தியும் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையை திருப்திக்குள்ளாய் நான் நடத்துவேன், நன்மையினால் நிரப்ப போகிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் கரத்தில் இருந்து என்ன நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுது தெரியுமா? பல நன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகுது. அந்த நன்மைகள் வருகிறதுனாலே நாம நன்மையே இல்லைன்னு சொன்ன அந்த புலம்பின நாட்களுக்குரிய பதில்கள் தான் நமக்கு வருகிற நாட்களிலே கிடைக்க போகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க,
நம்மளுடைய தலை முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, எத்தனை முறை இரவிலே நாம் படுக்கும் பொழுது கண்ணீர் விடுகிறோம் என்கிற கணக்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பெருமூச்சு எத்தனை தடவை விடுறீங்களும் தேவனுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சோர்ந்து போய் இருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதுக்கு பதிலாக கர்த்தர் அந்த கேள்விகளுக்கு விடை எப்ப தருவாரு? அந்த நன்மையை கொண்டு வரும் பொழுது அந்த நன்மைகள் நமக்கு பதில்களாய் மாறும். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, உங்க குறைவை நிறைவாக்குவார், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த நன்மை அதை பாருங்க. இப்போ இருக்கிற நிலைய பார்க்காதீங்க. என்னைக்குமே வசனத்தின் அதை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன்னா இவர் தான் முடிந்ததுல துவக்கம் உண்டு பண்ணுவாரு, இவர் மரித்ததுல எழும்ப செய்வார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை வைத்துக்கொண்டு நாம் தயவு செய்து கவலைப்படாதீங்க அன்பானவர்களே. குறைவை பார்த்து சலித்து போய் இருக்கிறீங்க. அவர் நிறைவை கட்டளையிடுவதனால் உங்கள் துக்கமும் சஞ்சலமும் அதனுடைய காலங்கள் மாற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க கையை உயர்த்தி, நான் அழுகிற காலம் மாற போகுது சொல்லுங்க பார்க்கலாம். நான் புலம்புகிற காலம் மாற போகுது. நான் குறைவை கண்ட காலம் மாற போகுது. காரணம், கர்த்தர் என்னுடைய துக்க நாட்களுக்கு ஈடாக அல்ல, அதற்கு மேலாக பெரிய பெரிய நன்மைகளை என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். அதனால தான் நன்மையே இல்லாம திருப்தியே இல்லாம அதிருப்தியில கடக்கிறோம். ஹல்லேலூயா. குறைவுல இருக்கிறீங்க, அதனால தான் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். உங்க குறைவை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. யாராவது ஃபோன் பண்ணி பாருங்க, அவங்க உண்மையா கேட்குறாங்களோ இல்லையோ, சும்மா அது சும்மா ஒரு பேசிக் நாலேஜா மாறி போயிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ள யாருன்னா வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி எடுத்து கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஃபோன் யாராவது பேசுனாங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்மளே இந்த இடத்துல ஒரு பெரிய பாரமா இருக்கும். ஆனா சும்மா ஒரு வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். ஆனா தேவனோடு சஞ்சரிக்காதவர்கள் கூட சில காரியங்கள் நன்மையா பேசுவாங்க, சில நேரம் புலம்புவாங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஏதோ போயின்னு இருக்குது, ஏதோ இருக்கிறேன், ஏதோ நடந்துன்னு வாழ்ந்துன்னு தொலைஞ்சின்னு இருக்கிறேன் பாருங்க. அப்படியெல்லாம் இல்லை அன்பானவர்களே. அதை மாற்றதான் தேவன் நம்மளோடு கூட பேசுறாரு. அவர் யார் எதை கேட்டாலும் அவர் கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். அவர் கிருபையினால நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கு என்பதை சொல்லுங்க. காரணம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குறைவை அவர் நிறைவாக்குவார், நம்மளுடைய அதிருப்தியை அவர் திருப்திப்படுத்துவார், மன ரம்மியத்தை கட்டளையிடுவார். ஒரு முழு மன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலைமை, ஆஹா இந்த ஆசீர்வாதம் அது வேல்யூபிளா பார்க்குற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா நம்மளை கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களே, இதற்கு முன் நடந்த சில காரியங்களை நினைத்து சோர்ந்து போய் இருப்பீங்க. ஆனா இதுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியத்தை பார்த்து நீங்கள் பெரிய வித்தியாசத்தை காண போகிறீங்க. காரணம், குறைவை பார்த்த உன் கண்ணெல்லாம் இனி நிறைவை பார்க்கும். வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க அன்பானவர்களே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்பொழுது அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, அவருடைய வீட்டில் இருந்து இந்த பல்லாவரம் என்கிற ஏரியாவுக்கு வருவதற்கு அவருக்கு 40 இருந்து 45 நிமிடம் எடுக்குமா. எதுக்கு தெரியுமா? அவருக்கு எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு இருதயத்துல தோணுதோ அவர் வண்டி எடுத்துட்டு வீட்டில இருந்து கிளம்பி வந்துடுவாரா. நல்லா கவனிங்க. அங்க இருந்து அவர் பல்லாவரம் வந்து சேர்றதுக்கு அவர் சொன்னாரு 40 இருந்து 45 நிமிஷம் எடுக்குமா. அப்படி 45 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்து அந்த கடையில் அவர் பிரியாணி சாப்பிட்டாதான் அவருக்கு பிரியாணி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு திருப்திக்காக
நாம் அவ்வளோ தூரம் கடந்து வந்து என்னென்னமோ உலகம் பண்ணுகிறது. ஆனால் தேவன் வார்த்தையை நாம சரியாய் பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய குறைவெல்லாத்தையும் அவர் மாத்திடுவாருங்க. நம்ம பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். நம்மளுடைய அலைகளை அதை அமிழ்த்துவார். நம்முடைய படகு ஆடுகிறதை அவர் சரி பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேங்க, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை வருகிற நாட்களிலே துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என் ஜனம் சொல்லுகிறது யார? உங்களையும் என்னையும். இப்ப வெட்கப்பட்டு இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. நம்ம முடிவை மாத்திரம் பாருங்க. இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு, இனி ஒன்னும் நடக்காது, அவ்வளவுதான். சில பேருக்கெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு புயல் வாழ்க்கையில வீசினா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எவ்ரிதிங், இனிமேல் எல்லாம் கேள்விக்குறி. கர்த்தர் இருக்கும் போது எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டாலும் நீங்கள் அப்படி குமரக்கூடாது. அப்படி குமரும் போது, அழும் பொழுது, அதை நம்மளை விட்டுட்டு அந்த காரியத்தை எவ்வளவு தியானிச்சு அதுக்கு அந்த வழிய அதை நினைச்சு, அது நினைச்சதை நினைச்சு, அது பேசுனதை நினைச்சு, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க நினைச்சு அழுகிற நம்ம பார்த்து ஆண்டவர் அப்படியாய் அவர் வேதனைப்படுவார். ஆமென். நான் அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், எந்த காரியத்தை நாம் முழு மனதோடு ஈடுபடுவதை விட கர்த்தரோடு கூட முழு மனதோடு இருப்பது நலம். மற்றவர்கள் என்ன சில பேர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது சுருக்குன்னு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு மாசம் ஆனாலும் அவங்க கூட அந்த பிரச்சனை கிளாஷ் ஆகி அது சரியாகிற வரைக்கும் அந்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? குத்திக்கினே இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை இங்க வாரி திட்டிருப்பாரு, அந்த வார்த்தையை மறந்தே போயிருப்போம். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கவே மாட்டோம். அந்த வார்த்தையை இவர் ஏன் இப்படி சொல்லிட்டார் உங்களால நினைக்க முடியுமா? அப்போ ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தை உன் இருதயத்தை 24 மணி நேரம் ஒரு நாள்ல உடைக்கும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மளால இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியல, தியானிக்க முடியல. இதுதான் நாம அவரை நேசிக்கிற லெவல்ல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். தகப்பன் தாய் அப்புறம் வைங்க, முதல்ல கர்த்தரை வைங்க. புருஷனா ரெண்டாவது வைங்க, முதல்ல கர்த்தரை அதிகமா நேசிங்க. நேசிக்கிறேன்னு சொல்றதை விட வாழ்ந்து ப்ரூஃப் பண்ணுங்க, வாழ்ந்து நிரூபிங்க. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், யார் பேசினாலும், என்ன காரியம் நடந்தாலும், தேவன் என்னை குறித்து இருதயத்தில் என்ன நினைப்பார்? தனியா இருக்கும் போதெல்லாம் நீங்க அதெல்லாம் தியானிக்கணும். அப்பதான் ஆண்டவர் ஒரு நாள் உங்களோடு கூட பேசுவார். ஐயோ, நாம் இந்த பாவம் பண்ணியிருக்கோமே, கர்த்தர் எவ்வளவு ஹர்ட் ஆகும். ஆண்டவர் இதை சரிஸ் பண்ண சொல்லி நம்மளோட பேசினாரு, ஏதாவது பண்ணி இருக்கிறோமா? தொடர்ந்து இவ்வளவு கீழ்ப்படியாமலே நம்ம இருக்குமே, இதை குறித்தெல்லாம் உங்களுக்கு மன சஞ்சலப்படாது. எவ்வளோ ஒன்று பேசுறது என்ன இருக்கும், உங்க இருதயத்தை உடைக்கும். See the level of love to Christ, அந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா வாய் திறந்தா என்ன சொல்றோம்? கடவுள் தான் எனக்கு எல்லாமே, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. இல்ல அன்பானவர்களே, நம்ம வாயை நன்மையினால் திருப்தி அடைகிற செய்கிற தேவனை நாம் அதிகமாய் பிடித்து கொள்ள வேண்டும் அவரை. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க சம்பூரணமா சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீங்க, அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க வெட்கப்பட்டு இருக்கீங்க, அழுது கொண்டு இருக்கீங்க, என்ன ஒண்ணுமே மாற மாட்டேங்குதேன்னு சொல்றீங்க. ஆனா நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு நீங்கள் பாருங்க, பூரணமா என்ன திருப்தி உங்க வாழ்க்கையில வராதுங்க, சம்பூரணமான திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அவரை துதிக்க போறீங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நான் அவரை துதிக்க போறேன், நான் அவரை கனப்படுத்த போறேன். நான் அழுது கொண்டு இருக்கிறதுனால என் பிரச்சனை மாற போறது கிடையாது. என் அழுகைய அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டு விடுவேன். காரணம், என் ஜெயம் என் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். என்ன உங்களுக்கு சந்திக்கப்படல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை தருவார். கர்த்தர் சொன்னா நிறைவேற்றுவார்.
கர்த்தர் உனக்கு சொன்ன காரியத்தை சரி பண்ணுவார். உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் உபவாசத்துக்கு பதில் வரும். எதற்கு குறித்தும் கவலைப்படாதே. அவர் கொண்டு வந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்கு திருப்தியை தான் கொடுக்கும். ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்க எங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? எகிப்துல இருக்கும் பொழுது கூட அவங்க திருப்தியா சாப்பிடலங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உணவே கிடைக்காத ஒரு இடம், வனாந்தரம், விதைப்பு இல்ல, அறுவடை இல்ல, தண்ணீர் அந்த கிணறு என்ன தோண்டிக்கிட்டே இருந்தாங்களா போகும்போது. ஏன்னா they traveling from one place to another place, ஒரு இடத்துல இருந்து மறு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எதையுமே தன் வசம் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ஆனாலும் வனாந்தரத்திலே அவங்க எகிப்திலே வராத ஒரு திருப்தி காடைகள் மூலமாய் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. அந்த காடைகளை கொண்டு திருப்தி கொடுத்தார். தண்ணீரை குடிச்சு திருப்தி ஆனாங்க. தேவ தூதன் உண்ணுகிற மன்னாவை சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. எங்க தெரியுமா? உணவே இல்லாத வெறும் மண்ணும் கல்லும் பாறையும் இருக்கிற வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை திருப்திப்படுத்தினார் என கண்பானவர்களை நினைவில் கொள்ளுங்கள். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒருத்தனுடைய நிலைமையை அவர் எப்படியும் மாற்ற அவர் வல்லமை நிறைந்த தேவன். ஹalleluya, ஆமென். உங்க சூழ்நிலை மாறும். பக்கத்துல திரும்பி பாருங்க. நீங்க சோகப்படுறீங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற சோர்வின் ஆவி உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அவங்கள குலுக்கி சொல்லுங்க, உன் சூழ்நிலை மாறும். ஆமென், ஹalleluya. நம்ம வெட்கப்பட போறது கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. ஐயோ நான் அழுறேன், நான் வேதனைப்படுறேன், என்னை விட அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் அந்த ஒரு நிலையை கொண்டு வராதீங்க. இது வெட்கம் கிடையாதுங்க. இது அவமானம் கிடையாது. இது அசிங்கம் கிடையாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது அதை மட்டும் பாருங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நான் போற வழியில் இனி உண்டாக போறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் நடக்க போற பாதையில் ஐயோ கல் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்குன்னு புலம்ப இல்லைங்க. என் தேவன் என் கூட இருந்தா நான் நடந்து போயிட்டே இருப்பேன். காரணம், என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் என்னை ஆச்சரியப்படும்படி தான் நடத்துவார். அதனாலதான் பவுல் ஐயா பிரயாணப்பட்டு போகும்போது சர்பம் கடிக்கல, கையை கவ்வி கொண்டது. ஆனாலும் அதை தீ எரியினே உதறிவிட்டு போனார். அங்கிருந்தவன் நினைச்சாங்க வித்தின் half an hour பவுல் ஐயா காலி விஷம் ஏறினு. ஆனால் அவர் ஜீவனோடு இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு நடக்கிறவங்க கல் இருக்கு, ஐயோ இப்படியா, பாம்பு இருக்கு, சர்ப்பம் இருக்கு, தேள் இருக்கு, அவன் சத்துரு இருக்கிறான், எனக்கு விரோதமா எல்லாரும் எழும்புறாங்க, அதெல்லாம் நீ பார்க்காத. கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்தா உனக்கு சேதம் வராது. உன்னை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் சொல்றாரு, அழாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களாகிய நான் உன் தகப்பன் செய்வேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அழாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. சிரிப்பே வராத சூழ்நிலையில இருக்கிற நாம தான் சிரிக்கணும் அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? சத்துருவை வெட்கப்படும்படி இந்த உணர்வுகள் தான் அவனை காயப்படுத்தும். ஆமென். யோபு பார்த்து, நீங்க எல்லாத்தையும் வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, அதனால தான் யோபு கர்த்தருக்குள்ள இருக்கிறார்னு சாத்தான் கர்த்தரிடம் போய் சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. எனி ட்ரபிள் உன் வாழ்க்கையில எது வந்தாலும் சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. ஹalleluya. சில முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அது முகத்தை ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும். நம்ம கூட ஒரு நிம்மதியா அப்படியே போய் கிளம்பி போய் அவங்கள பார்க்கும்போது அப்படியே நம்ம பேட்டரி டவுன் ஆகி வந்துருவோம். அதெல்லாம் உலகத்தானுக்கு இருக்கட்டும். ப்ரெஷர்ல இருக்கிற நீங்க மகிழ்ந்து களி கூறணும். சாத்தான் வெட்கப்படணுமா இல்லை நீங்க வெட்கப்பட்டு போகணுமா? ஆமென். பிசாசு தான் வெட்கப்படணும். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில நெகட்டிவ், தோல்வி, கண்ணீர், ஆசீர்வாதம் இல்லாம எது இருக்கிறதா இருந்தாலும் அவர் சித்தம் இல்லாம இது நடக்கல, அப்ப இதை மாற்றுவார் என்கிற நிலையின் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அதற்கு மகிழ்ந்து களி கூறுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் மகிழ்ந்து களி கூற விரும்புறீங்க? ஹalleluya. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
என் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை தான் செய்வாருங்க. ஹalleluya. இப்ப சத்துரு வெட்கப்படும்படி தலைக்கு மேல பலமாய் கர்த்தருக்கு உங்க தோல்வி ஜெயமா மாறும். கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அதிருப்தி திருப்தியா மாறப்போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். என் குறைவு நிறைவா மாறப்போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பாருங்க, ஒரு சுவையான தேன் சாப்பிடணும், ஒரிஜினல் சுவையான தேன் வேணும் அப்படின்னா நீங்க தேனீக்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். நல்லா கவனித்துக்கோங்க. கடையில் கொடுக்கிற கெமிக்கல் ஊத்தின தேன் இல்லை சொல்லலை நான். தேனை போல அந்த இயற்கையின் அப்படியான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ அங்க இருக்கிற தேனீக்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஒரு சுவையான பலாப்பழத்தை நீங்க சுவைக்கணும் அப்படின்னா நீங்க அதன் முள்ளான தோள்களை தொட்டாதான் அதை அறுத்து நீங்க உண்ண முடியும். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. தாவீது கோலியாத் எவ்வளோ பெருசுப்பா எங்கேயாவது பார்த்தாரா? ஆமென். அவன் 6 அடி இருக்கட்டும் 7 அடி இருக்கட்டும், என் தேவன் இந்த பூமியை காட்டிலும் அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. See the confidence of David. தாவீது வாழ்க்கையில், ஐயாவுடைய வாழ்க்கையில் இருந்த கான்ஃபிடென்ட் லெவலை பாருங்க. பெரிய எதிரி, பெரிய யுத்த வீரன். இவருக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அந்த யுத்தத்துல ஜெயம் வர்றதுக்கு காரணம் அந்த யுத்தத்துல போய் நின்று ஜெயிச்சதுனால தான் அவர் ஒரு நாள் ராஜாவா வந்தார். தெரியுமா? அப்போ இந்த சுவையான தேனும் சுவையான இந்த நன்மையும் நாம் சாப்பிடும்னா இப்படிப்பட்ட முள்ளான காரியங்கள் இருக்கிறதை பார்த்து புலம்பாதீங்க. தீமையை கண்ட கண்ணு தாங்க நன்மையை பார்க்கும். தீமையை கண்ட நம்முடைய வாழ்க்கை தான் நன்மையை பார்க்கும். நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு மாறா ஒருவேளை உங்களுடைய ஆயுஷ கர்த்தர் ஒரு 70 வருஷம் இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னு வைங்க, 69 வருஷம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு மாறா உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க. அந்த மீதம் இருக்கிற ஒரு வருடத்தின் ஒரு நாள் 1000 நாளை போல திருப்தி கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? அதுதான் நம்மளுடைய தேவன். ஆமென். He knows everything. நம்ம முகம் சிரிக்கிறோம், பேசுறோம், கண்ணு புருவத்தை தூக்குறோம், அத்தனை பாரங்களும் அவருக்கு தெரியும். அதனால தான் பரிசுத்தவான்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. சில பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கெல்லாம் கஷ்டமே இல்லையா? நாங்களாம் எவ்வளவு போராட்டத்தை சமாளிக்கிறோம், எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கிறோம். சரி, எங்க வாழ்க்கையில நடக்கிற பாருங்க, ஒரு 5000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு வாடகை கொடுக்குற நீங்களே புலம்புவீங்க. நாங்கள்லாம் ஒரு மாசத்திற்கு 15000 16000 வாடகை மட்டுமே கட்டுறோம். யாருக்கு தெரியுமா? உங்களுக்காகத்தான். ஆனா அது எப்படி கர்த்தர் நடத்துறார் அப்படின்னா, சரி, அவர் இருக்கும்போது நாம ஏன் கஷ்டப்படணும்? அவர் கரத்திலிருந்து நன்மை வரும்போது எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அவரை தாண்டி தானே நம்மளுக்கு துக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில வருது. கொஞ்சம் யோசிங்க. அவரை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அழுகிற சூழ்நிலை வரும். அவரை தாண்டி தான் ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ற சூழ்நிலை வரும். பரவாயில்ல, அவரை தாண்டி எது வந்தாலும் ஐ வில் அக்செப்ட் இட். ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எத்தனை காரியத்தை தான் சாத்தான் கை வைப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவன் எல்லாத்துலயும் கை வைக்கட்டும். அவன் வேலையில, குடும்பத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள்ல, மனைவிய, கணவனை, தகப்பன் தாய கை வைத்து விட்டு போகட்டும். என் அன்பு புரிவதற்கு நான் அதை பாசிட்டிவா எடுத்துக்கொள்வேன் என்பதை தான்
நம்ம மூளை நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு பெரிய ஒரு மனபாரத்தை கொடுக்கும் போது நான் அப்படியே என்னை திடப்படுத்திக் கொள்வேன். எஸ், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது இந்த சூழ்நிலையின் மூலம் நிரூபிக்கப்பட போகுது. நான் அநேக நேரம் சொல்லுவேன், சாத்தானே, என் வாழ்க்கையில நான் நொறுங்க உடஞ்சி போவேன் நீ நினைக்கிற, நீ எவ்வளவு ஆசீர்வாதங்களை கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு நான் கிட்ட போயிட்டே இருப்பேன். அந்த மன அழுத்தம் என்னை தேவனை நெருங்க வைக்கும்னு சொல்லும் பொழுது அவன் பல நேரம் முகத்தை துக்க முகமா கீழே போட்டு போவான். அதை செய்ய வேண்டும் அன்பானவர்களே, கர்த்தரை துக்கப்படுத்த வேண்டாம். அவர் நம்மளை நன்மையினால் திருப்தி அடைய செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து படகுல ஏறி டிராவல் பண்ணி போறார். ஏன்னா யோவான் ஸ்நானகருடைய தலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அரண்மனை ராஜாவுடைய உத்தரவினால் அவருடைய தலை வெட்டப்பட்டது. சோ தேவனுக்குள் இந்த ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்ததுனால தனிமையா இருக்கார். பைபிள்ல அவர் எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறார் அப்படின்னாரோ, அந்த தனிமை தனிமையா உட்கார்ந்து கழிக்கிறதல்ல, தேவன் தன்னுடைய தகப்பனோடு கூட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவார். அப்படி இந்த யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஒரு படகுல ஏறி தனியா டிராவல் பண்ணி கிளம்பி போயிட்டார். இப்ப போனும்போது இந்த திரளான ஜனங்க இயேசுவை தேடுறாங்க. எங்க அவர் அப்படின்னும் போது அவர் எப்படி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியா போனார்ன்றத கேள்விப்பட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணுது தெரியுமா, நடந்தே அவரை பார்ப்பதற்காக ரொம்ப தூரத்துல இருந்து கிளம்பி வராங்க. இப்ப திரளான ஜனம் என்னை பார்க்க வருதே அப்படின்னு இயேசு கிறிஸ்து கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அப்படி என்ன தெரியுமா, மனதுருகி அங்கே வந்த நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்கும் அந்த நோயிலிருந்து தேவன் சுகமாக்கினார். அப்போ அந்த சுகமாக்கி அவளை அனுப்பிவிட அந்த நேரம் வரும் பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு ஆண்டவரு, அதனால அவங்க இது வனாந்தரமான இடம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த ஜனங்க கிராமத்துக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி நீ அனுப்பிவிடும், அவங்க போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு டைம் இல்லை, நீங்க சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னும் போது இயேசு சொல்றாரு, அவங்க போக வேண்டுவதில்லைப்பா, நீங்களே அவங்களுக்கு போஜனத்தை கொடுங்க அப்படின்ற. நல்ல கவனிங்க. அதுக்கு அங்க இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, நம்ம கையில 5 அப்பம் 2 மீனை தவிர வேற எதுவுமே கிடையாது, 5000 புருஷர்கள் நிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீன் என் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னும் போது அவங்க கொண்டு வந்ததை நீங்க ஈஸியா பார்க்கலாம். நான் சொல்றேன், என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது கொண்டு போவதற்கு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில அதிகம் இருக்கணும். நம்ம பிரச்சனைய கர்த்தர்கிட்ட தெரிய பண்ணி அதை சொல்யூஷன் தருவார் என்பதை விசுவாசம் இருந்தாதான் அந்த ஜெபத்தை தேவன் அவர் கையில எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. நடந்தது பாருங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றார். இப்போ 5 அப்பம் 2 மீனை சீஷர்கள் கொண்டு போகும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா, ஸ்திரீகளையும் புருஷர்களும் தவிர வந்த 5000 புருஷர்கள் 50 பேரா புல்லின் மேல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவன் மீன்களையும் அப்பத்தையும் சாதாரணமா 1-2 கொடுக்கலங்க, அவங்க சாப்பிட்டு திருப்தியா வீட்டுக்கு போற அளவுக்கு மன நிறைவை தேவனுடைய ஆசீர்வாதம் தந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, அவங்க மன நிறைவும் திருப்தியும் இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா, நைட்டு அவங்க சப்பாத்தியில உருட்ட கை எடுக்கும் போதே அவங்க தேவனை திட்டி இருப்பாங்க. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பாருங்க. நம்மளாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிச்சிடுறோம். அவர் பண்ணா 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. ஆமென். ஒரு இடத்துல சொன்னாங்க, பிரதர், 1/2 hour 30 minutesல நீங்க பிரசங்கத்தை முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா 1 மணி நேரம் துதி, 10 நிமிஷம் சில காரியம், 30 minutes to 25 minutes 30 minutesக்குள்ள நீங்க மெசேஜை முடிச்சிடணும். ஏன்னா எங்க சபை பாஸ்டர் 30 நிமிஷத்துல மெசேஜ் கொடுத்து முடிச்சிடுவார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்,
இவங்கெல்லாம் சோறு தண்ணி இருக்கிறத பசிய மறந்து போய் கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கிறாங்கன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு முதல்ல என்ன திருப்தியை கொடுத்து இருக்கும். ஆமென். பவுலையாவது காலையில பிரசங்கம் பண்ணி நைட்டு மிட் நைட்ல முடிக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணால் 3 நாளும் கூட்டம் உட்காருது. ஏன்னா பேசுறவர் அங்க கர்த்தரா இருக்கணும். ஊழியக்காரன் பேசினா அவன் வெறும் மாம்சமா பேசினா இருக்கிற ஜனம் தூக்கம் வந்துடும், போர் அடிக்குது அப்படின்ட்டு ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லுவோம். ஆனா நான் சொல்றேங்க, அவர் சமூகத்துல உட்காரும் போது டைம் போறதே தெரியாது. டைம் போறதே தெரியாது. ஏன் நான் சொல்ல வர தெரியுமா? அது திருப்தியை கொடுக்கும். அங்க சீஷர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஆமா, வந்த எல்லாருக்கும் சோத்தை கொடுத்துட்டாரு, இப்ப பாரு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா கிளம்பி போயிட்டாங்க, நமக்கு என்ன இருக்குதுன்னு பேசுறாங்க. மீதம் எவ்வளவு இருக்குதுப்பான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. மீதம் 12 கூட இருக்குது. 12 பேர்ல ஒவ்வொருத்தன் ஒரு கூட எடுத்துட்டு போன்றார் ஆண்டவர். திருப்தி அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இந்த நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட போறார். ஒவ்வொரு மாதமும் பாருங்க, இந்த சிலிண்டர்லாம் வரும்போது ஸ்பெஷலா ஜெபிக்கணும். சிலிண்டர் வருது வீட்டுக்குன்னா அதுல கை வைத்து ஜெபிக்கணும். ஆமென். ஏன்னா அது அதிகமாய் பாருங்க தீ விபத்துக்கள் வருகிற நாட்களிலே சாத்தான் பல குடும்பங்கள் வீடுகள் அதுல சிதறடிக்கப்படும். ஏன் அப்படின்னா அது ஒரு வீடோட போவாது. ஒரு சிலிண்டர் பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 10 குடும்பம் அதுல பாதிக்கப்படும். அது சாத்தானுடைய திட்டம். எனவே ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிங்க. நீங்க எல்லாம் பாருங்க, முதல்ல ஏசி வெடிச்சு எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு ஏசி நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கிற ஏசி வெடித்து ஒரு குடும்பம், ஒரு சிறு குழந்தை, ஒரு தகப்பன் தாய் இறந்திருக்காங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வெடிச்சு எங்கேயாவது இறந்ததை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போன வருஷம் இந்த வருஷம் பாருங்க, அநேக ஃப்ரிட்ஜ் வெடிச்சு ஒரு சகோதரிமார் கொண்டு போய் மாவு வைக்க போயிருக்காங்க. ஃபுல்லா பர்ஸ்ட் ஆகி வெடிச்சு ஸ்பாட் அவுட், கருகி செத்துட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் கடவுள் நம்மளோடு கூட இருக்கணும். அவர் இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். அப்படிதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஒரு சிலிண்டர் வருதா அத்திக்கு போடுப்பா, அவ்வளோ இல்லை. முதல்ல கை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே இது இத்தனை மாசம் வரணும், அப்படி இல்லையா எப்போ எனக்கு காசு கிடைக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் எங்க வீட்டில் அது வரும்படி உதவி செய்யும்னா அது அப்படியே நடக்கும். ஒவ்வொரு மாதம் எங்க வீட்டில் வரும்போது அதான் பண்ணுவேன். அது கரெக்டா அது முடியும் பொழுது கர்த்தர் சந்திக்கவும் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு திருப்தியை தேவன் கட்டளையிடுகிறார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்கள் 50 பேரா உட்கார்ந்து சாப்பிட்டு 12 கூடை மீதம் எடுக்கிறாங்கன்னா இது நிச்சயமாய் மனுஷ பலத்தினால் நடந்தது அல்ல. அவங்கள ஆண்டவர் வயிறார சாப்பிட்டு போகட்டும்னு நினைச்சதுக்கு காரணம், போகும்போது சோர்ந்து போயிடுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த சீஷர்கள் வெறுமையா வீட்டுக்கு போகும்போது ஊழியத்துல இப்படியா நடக்குதுன்னு சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி எஜமானனுக்கு தெரியும். அப்ப என் பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாதுன்னா அவங்களுடைய தாகத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தரப்போறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தரப்போறார். உங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்க போகிறது. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாமா? ஒரே ஒரு ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணார். ஒரே ஒரு ஆதாமுக்கு 4 நதியை உண்டு பண்ணி ஓட வைக்கிறார். ஒரே ஒரு ஆதாமுக்கு அத்தனை கனத்தையும் கொடுத்து சம்பூரணத்தையும் கொடுத்து திருப்தியை தரார். அவங்க இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கேட்க கூடாதவனுடைய பேச்சை கேட்டதினால் தான் ஏதேனை இழந்தாங்களே தவிர அவங்க அங்க இருக்கும்போது சம்பூர்ணமா இருந்தாங்க. அவங்க அங்க இருக்கும்போது திருப்தி அடைந்தாங்க. கேட்க கூடாத சர்ப்பத்தின் பேச்சை கேட்டதனால தான் அதை இழந்தாங்க. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் எத்தனை பேர் கையில இருக்கிறீங்க? உங்க வீட்டுல செல்வம் இல்லாமல் இருக்கலாம், உங்க வீட்டுல அரிசி இல்லாம இருக்கலாம், இருதயத்துல வேதனை, மன நிம்மதி இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல ஒரு ஊழியக்காரனா சொல்றேன்,
ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. காரணம், வரப்போகிறது பரலோகத்தின் ஆசீர்வாதம், வரப்போகிறது பரலோகத்தின் கனம். அதனாலே கர்த்தர் கொஞ்சமா இருக்கிறத கூட இனிமேல் நிறைவாக்க போகிறார். இனிமே நான் குறைவை பார்க்க போறது கிடையாது. இனிமே நான் கால் வைக்கிற இடங்கள் அது பாறையா இருந்தாலும் பசும் புல்கள் வரும். காரணம், என்னோடு கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு தேவன் ஆசீர்வதிக்க போகிறாருங்க. உங்க வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைய, சமாதானம், சரீர சுகம், ஆசீர்வாதம், செல்வம், கனம் அத்தனையும் சரி. குறைவை கண்டீங்கன்னா என் கர்த்தருடைய தேவன் உங்களை திருப்தியாய் நடத்துகிறத பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது 12 கூடை மீதம் எடுக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வரும், கர்த்தரால் அது நேரும். ஆமென். வேதாகமத்துல ஒரு விதவை ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க விதவையினுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும் போது கர்த்தர் விசுவாசமா பார்த்தார். தெரியுமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையினுடைய நிலைமை என்ன இருந்தது தெரியுமா? ஆனா தேவன் அதை எப்படி பார்த்தார் தெரியுமா? தேசத்துல மழை இல்லாததுனால இந்த எலியா ஐயா அந்த கேரீத் என்னும் ஆற்றண்டையில இருந்தது உண்மை, தண்ணீர் வத்தி போனது உண்மை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எலியா நீ எழுந்து சாரிபாத் என்னும் ஊருக்கு போ. நல்லா கவனிங்க. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதத்தை அடக்கி இருக்குதுன்னு பாருங்க. நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்க தங்கு, நான் உன்னை பராமரிப்பதற்கு ஒரு விதவை கட்டளை இட்டேன் அப்படின்றார். ஆனா இங்க அந்த விதவை கிட்ட தேவன் சொன்னாரா? நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிப்பதற்கு. இப்ப என்ன தெரியுமா? அந்த விதவை சாப்பிடுவதற்கே ஒண்ணும் இல்லாத சூழ்நிலை எங்க தெரியுமா? அந்த விதவையின் வீட்டில். ஆனா கர்த்தர் எலியாயாவுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு விதவையை கட்டளை எடுக்கிறப்பா, she will take care of you everything அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த விதவையின் வீட்டை, அந்த சாரிபாத் ஊருக்கு வருகிறார். ஒரே ஒரு விதவையை பார்க்கிறார். அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்க வீட்டில் தான் நம்ம தங்கணும். ஆனா இவர் எதிர்பார்த்த வந்தது வேற, அவங்க என்ன சொல்றது வேற. என்ன தெரியுமா ஆச்சு? இந்த விதவையினுடைய பாருங்க, இந்த இடத்துக்கு இவர் வரும் பொழுது அந்த விதவையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? தான் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் இருக்கு, தான் பிள்ளை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இருக்கிற கொஞ்சத்தை சாப்பிட்டு கண்ணா நம்ம செத்து போயிடலாம்டா. அந்த நிலைமை இப்ப அவங்க வீட்டுல நடந்துச்சு. அதுக்காக 2 விறகு பொறுக்கினா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 விறக வச்சு ஒரு 5 பேர், நான் சொல்ற விறகு அவங்க பொறுக்கின விறகு ரொம்ப சைஸ் கம்மியான விறகு. அப்படின்னா எவ்வளவு ஃபுட்டை செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டை என்ன பண்ணுவீங்க, கொளுத்துவீங்க. ஆமென். ஒரு 10 பேர் சாப்பிட்றதுக்கு உணவு போய் ஒரு 2 விறகு சொருவீங்களா? நிறைய கொளுத்தி வச்சாதான் அது சீக்கிரம் வேகும். அப்போ 2 சின்ன விறகு அப்படின்னா என்ன தெரியுமா? இருக்கிற சோறு எவ்வளவு இருக்கு? இப்போ அப்பமும் எண்ணெய் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம். ஆனா கர்த்தர் அங்க என்ன தெரியுமா சொன்னாரு? எலியா உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் கட்டளையிட்டேன்ப்பா. நல்லா கவனிங்க. ஆனா இங்க விதவையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? 0. தம் வீட்டுல இருக்கிற ஒரு பங்கு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வீடு 0 லெவல் ஆயிருச்சு. ஏன் தெரியுமா? தேசத்துல பஞ்சம் வராதனால உணவு இல்லை, உண்மைதான். ஆனா இன்னொன்னு, தேசத்துல பஞ்சம் இல்லாமல் மழை வரும் போதும் இந்த ஜெபிக்கிற விதவையின் வீடு 0 லெவல்ல இருக்கிறதை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. ஆனாலும்
எலியாவும் சாரிபாத் விதவையும் அந்த ஊரில் வாழ்ந்த விதவையும் அவனுடைய மகனும் பாவம் செய்யாமல் பாகாலுக்கு கீழ்ப்படியாமல் பட்டினியாயிருந்தாலும் பஞ்சமாயிருந்தாலும், பஞ்சமே அது முன்னாடி வரல, அதுக்கு முன்னாடியே அவங்க பஞ்ச நிலைமையில போயிட்டாங்க. அடுத்து உண்மையாகவே தேசத்துல பஞ்சம் வருது. இப்போ நம்ம செத்து போயிடலாண்டா அப்படின்னு 2 விறக பொறுக்கும் பொழுது எலியாவை கர்த்தர் கூட்டிக்கிட்டு வரார். பாருங்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக போறோம், அதுக்காக நான் 2 விறக பொறுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா அப்படின்றார். ஒருவேளை அங்கே எலியா இல்லாமல் நீங்களும் நானும் அந்த விதவையிடம் பேசி கொண்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? ஆண்டவரே, நான் வாசத்துக்கு கேறி ஆற்றண்டையிலையாவது உக்காந்துக்கின்னு இருந்தேன், என்னைய வந்து உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் ஒருத்தரை கட்டளையிட்டு இருக்கேன்ப்பா, நீ போ போ போன்னு சொல்லி இங்க வந்து பார்த்தா அது சாப்பிட்டுவதற்கே கொஞ்சம் விறக பொறுக்குது, என்ன ஆண்டவரே நீங்கன்னு சொல்லி நான் திரும்ப கேரி தண்டையில போறேன்னு ஓடி இருப்போம். ஆனா எலியா பாருங்க, தேவனோட கனெக்டடா இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? எலியா அந்த விதவையை பார்த்து சொல்றாரு, அப்படியாமா காரியம் இப்படியா இருக்குதா, சரி நீ பயப்படாத, நீ போய் முதல்ல என் வார்த்தையின்படி அதை ப்ரிப்பேர் பண்ணு, கொஞ்சம் என்ன இருக்கா, கொஞ்சம் மாவு இருக்கா, இருக்கிறத கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல என்கிட்ட கொண்டு வா அப்படின்றாரு. பின்பு நீயும் குமாரனும் சாப்பிடுங்க. யோசிச்சு பாருங்க, அதை கொடுப்பதற்கு ஒரு மனசு வேணும். அல்லேலூயா. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அத முதல்ல எனக்கு நீ கொண்டு வா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் கேட்கிறாரு. அதுவே அது என்ன பண்ணும்? ஓஹோ, நான் சாவ விரும்பினதுக்கு சாப்பிட்டு செத்து போலான்னு நினைச்சோம், இப்ப சாவாமலேயே நம்ம சாவறதுக்கு கடவுள் ஒரு பிளான பண்ணிட்டாரு போல இருக்கு நாம நினைச்சிருப்போம். ஆனா அந்த விதவை அப்படியே அதிருப்தி, மன நிம்மதியை இழந்து, சரி இதுவரைக்கும் கடவுளுக்கு உண்மையா இருந்தோம், சாகர நிலைமைக்கு வந்துட்டாச்சு, உண்மையா செத்து போவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க போய் தான் கிட்ட இருக்கிற கொஞ்சமா எண்ணெய் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா அன்பானவர்களே? இது உண்மையாகவே பாருங்க, கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேசத்துல மழை வர வரைக்கும் அந்த கொஞ்சம் அது பெரிய திருப்தியாய் ஆக்கப்பட்டது. ஆமென். அந்த பானையில செலவழியவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை, மழை கட்டளையிடுற நாள் வரைக்கும் அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பஞ்சம். இந்த விதவையின் வீடு செழிப்பாய் திருப்தியோடு இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? மழை வந்து தானியம் எல்லார் வீட்லயும் முன்னாடி இருந்த போதே இந்த அம்மா வீட்டுல ஒண்ணும் இல்லை. இப்ப உண்மையாகவே பஞ்சம் வந்து ஒண்ணுமே இல்லாத நடக்கும் போது அந்த அம்மா தேவனோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர், என் மகள் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றத நான் பார்த்துட்டேன், எலியாவை கொண்டு போய் இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டார். மழை கட்டளையிடப்படுகிற நாள் வரைக்கும் அவங்க வீட்டுல குறைவை அவர்கள் பார்க்கவில்லை. என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிரம்பி வழிந்தது. எனக்கு அன்பானவர்களே, குறைவை கண்ட அந்த விதவை திருப்தி அடைந்தார்கள். தேசத்துல பஞ்சம் வந்தாலும் விதவையின் வீடு திருப்தியாய் நடத்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லாத அந்த விதவையின் வீடு ஊழியக்காரனை இந்த அம்மா போய் பராமரிக்கிறபடி அந்த விதவைய ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதனுடைய கருத்து என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாத உன் குடும்பத்தில் உன்னை கரம் பிடித்த தேவன் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்க மற்றவங்களை பராமரிக்கும் ஸ்டேஜ் லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. நீங்களே கனவீனப்பட்ட பாத்திரம், ஆனால் உங்களால் பாருங்க உங்களையே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை பெரிய ஆசீர்வாதம் அன்பானவர்களே.
எகிப்துக்கு போன யோசேப்பை எகிப்துக்கும் பல நாடுக்கும் தன் தகப்பனுக்குமே தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஆசீர்வாதமாய் ஒரு மனுஷனை மாற்றினார். அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை தன் சகோதரர்களுக்கும் அந்த பெலிஸ்தேர் பள்ளத்தாக்கில் இருந்த ஆர்மிகளுக்கும் இஸ்ரவேல் ஆர்மிகளுக்கும் தேவன் எப்படி தெரியுமா மாத்தினாரு? ஆசீர்வாதமாய் ஒரு தாவீதை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. சாரிபாத் என்கிற இந்த விதவை இந்த நிலையை மாற்றி ஒரு ஊழியக்காரனை போஷிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினார். அங்கே சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி சீஷர்களை ஆசீர்வாதமாய் தேவன் ஜனங்களுக்கு முன்பதாய் மாற்றினார். இத்தனை பேரையும் ஆசீர்வாதமாய் மாற்றின அதே கர்த்தர் இன்னைக்கு விறகை பொறுக்கி செத்து போனா நலமா இருக்கும்னு சாகர நிலைமையிலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்துட்டு செத்துடலான்னு நினைக்கிற உங்களுடைய வீடு அது திருப்தி அடைய போகிறது. உலகத்தில் வரப்போகிற பஞ்சம் உன் வீட்டை கடந்து போகுமே தவிர உள்ளே நுழையாது. உன் வீடும் உன் பிள்ளைகளும் அவர்கள் கர்த்தரால் போஷிக்கப்பட்டிருப்பாங்க. திருப்தியே இல்லாத உன் வாழ்க்கை திருப்தியாக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற சம்பளம், உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் அத்தனையிலும் ஒரு பெரிய மன திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷனை வருகிற நாட்களிலே பார்க்க போகிறீர்கள் அன்பானவர்களே. ஆமென். ஒரு பட்டாம்பூச்சி பூ இருக்கிற இடத்திற்கு எதுக்கு அதிகமாக பறந்து பறந்து வந்து அந்த பூவில் உட்காருது தெரியுமா? அதில் சுவையான அதில் இருக்கிற அந்த இனிப்பை அது உண்ணும். அதில் புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் எல்லாமே அந்த சுவையில் இருக்குமா அன்பானவர்களே? அதற்கு திருப்தியை உண்டு பண்ண கர்த்தரால் முடியும் என்றால் ஏன் கடல்ல இருக்கிற ஒவ்வொரு திமிங்கலத்துக்கும் சாப்பாடு, அது இறை கொடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது பல டன் வெயிட்ல இருந்தாலும் அவ்வளவு சாப்பிடும். தேவன் அதை திருப்திப்படுத்துவார் என்றால் கசப்பு கலந்த மாறாவின் தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதுரமா மாத்தி அவங்க வாய்க்கு திருப்தியை கொடுப்பார் என்றால் உங்கள் வாயும் நன்மையினால் திருப்தி அடைய போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க அன்பானவர்களே? ஆமேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமா? என் மகனை வாப்பா உன்னை ஆசீர்வதிக்க சொல்லல. ஏசா, நீ காட்டுக்கு போ, உன் வில்லை எடுத்துக்கின்னு போ, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இறைச்சியை நீ சமைச்சு கொண்டு வா, என் ஆத்துமா திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்பா. ஆமென். அப்போ ஈசாக்கு நம்மள மாதிரி தான் என்ன பிரியரு, சாப்பாடு பிரியர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்போ வாயினால், அந்த நன்மையினால் அவர் வாயை நிரப்பும் பொழுது என்ன வருது ஈசாக்கு வாயில? தம் மகனுக்காக ஆசீர்வாதங்கள் பிறப்பிக்கப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அது திருப்தி அடைந்த அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு கர்த்தருக்குள் பயத்தோடு அந்த மனுஷன் அந்த அழைப்பு இருந்ததனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க வாய் நன்மையினால் திருப்தி அடைய போகிறது. ஆமென். நான் சொல்றேன், don't compare with anyone. புறஜாதிகள் வீட்டில் இருக்கிற காரியம் நீங்களும் எதையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. மற்ற சபைகளில் இருக்கிற ஆடம்பரமும் நம்ம சபையும் அதை கம்பேர் பண்ணாதீங்க. மற்ற குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளும் உங்க குடும்பத்துல அதை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் பெஸ்ட். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது தான் ஒரு மகா திருப்தியாய் மாறும். அது முடிவிலே அது விளங்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ 5000 பேரும் திருப்தியோடு நடந்து போனார்கள். சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையின் வீடும் திருப்தி அடைந்தது. மூன்றாவது ஆசீர்வாதம், ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ திருப்தியான ஒரு வாழ்க்கையை நியமித்து தந்தார். அது உங்கள் வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல நடக்கும். பாருங்க,
இந்த அம்மாவை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கிற மரியாதையே உங்களுக்கு அதிகமாயிடும். இன்னைக்கு உங்க சரீரத்துல வருகிற சில பலவீனங்கள் அதெல்லாம் குறித்து நம்ம நினைக்கிறோம். ஒரு மாதத்திற்கு ஒரு 3 நாள் 4 நாள் தாய்மார்கள் பெண்கள் உங்களுக்கு நீங்க பலவீனப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ உங்களால என்ன பண்ண முடியாது, அப்படி ஒரு உற்சாகமா எந்திரிச்சு நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வேலை செய்ய மாட்டீங்க. கேட்டா எனக்கு ஸ்டொமக் பெயின், நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்லாம் நியமிப்பீங்க. ஆனா இந்த அம்மா எத்தனை வருஷம் இந்த பெரும்பாடு தெரியுமா? 12 வருஷம். இது ஆங்கில வேதாகமத்திலே வேதம் சொல்லுகிறது. அவங்க எதனால பாதிக்கப்பட்டாங்கன்னா she suffered from issue of blood. இந்த பெரும்பாடு அவங்க வாழ்க்கையில இது வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாபம். 12 வருஷம் உடம்புல நம்ம பாருங்க, நம்மளுடைய பொதுவாகவே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் ஒருவேளை வெளியே போயிடுச்சுனாலும் திரும்ப அந்த ரத்தம் என்ன ஆகும்? திரும்ப அந்த ரத்தம் ரெனியூ ஆயிடும். அது திரும்ப அந்த ரத்தம் புதுப்பிக்கப்படும். அதனாலதான் சொல்லுவாங்க ரத்தம் கொடுக்கிறது நல்லது. திரும்ப என்ன ஆகும்? உள்ள ரத்தம். ஆனா இந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு சாபம். என்ன தெரியுமா? இந்த அம்மாவுடைய தலைமுறையிலே வாழ்ந்தவர்கள் இந்த குழந்தை அவங்க உண்டாகும், அந்த குழந்தைய வேணான்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா கலைப்பாங்க. நிறைய கவனிங்க, ஹாஸ்பிட்டல்ல இன்றைக்கு வரைக்கும் நிறைய மருத்துவர்கள் கவர்மெண்ட் எவ்வளவோ காரியத்தை சொல்லிட்டாங்க. கருக்கலைப்பு செய்யாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, சட்டம் இருக்கு. ஆனா அநேக கட்சிக்காரர்கள் அநேக பேருங்க தவறு பண்ணி அநேக ஸ்கூல் பிள்ளைகள் கர்ப்பமாக்கப்பட்டு அவங்கள அபார்ஷன் பண்றாங்க பாருங்க. இன்னும் தன்னுடைய கணவரை ஏமாற்றி அந்த மனைவி தவறான உறவு கொண்டு அந்த ஃபார்ம் ஆகிற அந்த பேபியை கலைக்கிறாங்க பாருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்தம் போய்கொண்டே இருக்கிற சாபம் பிடித்த ஒரு மகளாய் அந்த சந்ததியில வருகிற வித்துக்கள்ல வருகிற அவங்க மேல வந்துடும். அந்த சாபம் தான் 12 வருஷமா இந்த அம்மாவுக்கு போனது போய்கிட்டே கிடக்கு. அவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லை. இன்னைக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அந்த காலத்துல நான் எப்பயுமே சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூதர்கள் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடுற ஃபுட்டு இத்தனை முறை அதை சுத்தம் செய்திருக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இன்னும் பாருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுன்னா வீட்டுக்குள்ள அப்படியே வருங்க. நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்குங்க. இந்த கை கழுவிச்சா கால் கழுவிச்சா சுத்தமாச்சா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா யூதர்கள் ஒன்ஸ் வாசலை விட்டு அப்படி வெளியே போயிட்டு வரும்பொழுது திரும்பி கை காலை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அதுதான் இன்னைக்கு அநேக முஸ்லிம்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு மசூதிக்கு போகும்போது பாருங்க, கை காலு சுத்தமா அந்த கழுத்து பகுதியெல்லாம் அலம்பிட்டு போவாங்க. அப்போ அப்படி இருந்த யூதர்கள் இந்த அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, இந்த அம்மா வாங்கையான்னு ஒரு தண்ணி கொடுத்தாங்கன்னு வைங்க, இவங்க பாத்திரத்தை தொடக்கூடாது. அப்ப கொஞ்சம் யோசிங்க, ஒரு புறம் ரத்தம் போயிட்டே இருக்கு. இந்த அம்மா கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணு, என்ன தெரியுமா? பணத்துக்கு குறைவில்லை இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை செலவழிக்குதான், மருத்துவர்களுக்கு கொடுக்குதான். ஆனா நிக்க வேண்டியது நிக்கவே இல்லை. தொடர்ந்து பலவீனம். 12 years she is suffering. யோசித்து பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பத்திரிக்கை வாங்க முடியாது, அழைப்பு கொடுக்க முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, உயிரோடு இருந்து செத்த நிலைமை இந்த அம்மாவுக்கு. அவ்வளவுதான். ஒரு பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது, சேர்த்துக்க மாட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க.
ஹாஸ்பிட்டல் போய் சுகம் இல்லை, செலவழிக்கிறாங்க, சொத்தை விற்கிறாங்க, செலவு பண்றாங்க, எல்லாம் பணம் கரையுது, சரியாவல. 12 வருஷமா இந்த பெரும்பாடு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த ஆத்துமாவுக்கு திருப்தி இல்லாத அவளுக்கு நான் ஒரு விடுதலை தரணும்னு தேவன் நினைத்தார். ஆனா அவ டைரக்டா இயேசு கிட்ட கேட்கல, ஜெபிக்கல. ஆனா இயேசு வருகிறார் என்கிற ஒரு செய்தி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அறிந்து அவரை போய் அவர் ஜெபம் பண்ணி என்னை தொடுவதற்கு நான் தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? தொட்டாங்கன்னா சுத்தி இருக்கிற ஜனம் அவளை கொன்னுடும். ஏன்னா அவ யாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ தீட்டானவள் என்பது அவங்க நினைக்கிறாங்க. அதனால நான் ஓரமா அப்படி அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு போயிடுறேன். அந்த விசுவாசத்துல அந்த அம்மா கிளம்பி வந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. வசனம் சொல்லுது, அந்த உதிரல் நின்று போனது. அது எப்போ தெரியும் தெரியுமா? அது நிக்குமோ தெரியும். இந்த அம்மாவுக்கு 12 வருஷம் இது சுகமாகலையே. ஆனா அந்த ஸ்பாட்ல அவங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை ரியலைஸ் பண்றாங்க. அந்த பெரும்பாடு நின்று போனதை உணர்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க, சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்கு இப்படியே கிளம்பிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரின் கிளம்பும் போது இயேசு கேட்கிறாரு, என்னை யாரோ தொட்டாங்கப்பா அப்படின்றாரு. கத்தி சொல்றாரு. பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரை சுத்தி ஏராளமான ஜனங்க இருக்கு, யார் உங்களை தொட்டாருன்னு கேட்டா எங்களுக்கு எப்படி ஆண்டவரை தெரியும்? அவர் சொல்றாரு, இல்ல, வல்லமை என்னிடம் இருந்து புறப்பட்டது அப்படின்றார். ஏன் தெரியுமா? உன்னை தீட்டானவன் யாரும் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கடவுளாகிய நானே உன்னை தொட்டேன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். அப்ப சொல்றாங்க, ஓடி வந்த அந்த அம்மா இயேசு முன்னாடி முழங்கால் படிட்டு பயந்து நடுங்கி, ஆண்டவரே 12 வருஷம் எனக்கு ரத்தம் நிற்காமல் போய் கொண்டிருக்குது. நான் சாகணும்னு விரும்பினேன், சாவு வரல, என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் ஒரு நடக்கிற பிணமா இருக்கிறேன். ஆனா உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், என் உதிரல் சுகமானதுன்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போப்பான். ஏன் தெரியுமா? நீ 12 வருஷம் சமாதானம் இல்லாமல், திருப்தி இல்லாமல், நடைப்பிணத்தை போல இருந்த ஒன்ன நீ யாருமே தொட முடியல, பொருள் தொட முடியல, யார் குழந்தைய தொட முடியலன்னு கவலைப்பட்டியே, என் வல்லமை உன்னை தொடுவதற்கு உன் சரீரம் தகுதியாயிற்று. ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ நல்லா இருன்னு சொல்லி ஆண்டவர் வாழ்த்தி அங்கே அவர்களை அனுப்பினார். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேரோடு தேவன் பேசுறாரு? அவர் சொன்னாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்போ 5000 புருஷர்களை திருப்தியோடு நடத்தினார். சாரிபாத் ஊர்ல வாழ்ந்த விதவையை திருப்தியா நடத்தினார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை அமைத்து தேவன் தந்தாருங்க. இந்த 3 ஆசீர்வாதத்தை பேசின கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் நன்மையினால் உங்கள் வாயை நான் திருப்திப்படுத்துவேன். கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க எத்தனை பேர் தேவனுடைய தொடுதல் வேணுமா? எழுந்து நிற்கிறோமா? நாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம்.